வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என் சார்பாகவும், என் டீம் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தை பிறந்தா விழி பிறக்கும்னு சொல்லுவோம். தை பிறக்கிறது உங்க எல்லாருக்குமே உங்களோட வாழ்க்கைய நல்ல முறையில நடத்துறதுக்கு இந்த வருஷம் விழி விதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் மறந்த இறைவன்ட்ட நான் உங்க சார்பா பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டாய்சிசம்ல மெடிடேஷன்ஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதில் ஒரு 2, 3 பாயிண்ட் எடுத்து பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நம்ம புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்டே இருந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டாய்சிசமோட மெடிடேஷன்ஸை ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே பாட்காஸ்டாக பண்ணணும்னு என்னோட ஆசை. பட் எனிவே அது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு 2, 3 பாயிண்ட்ஸை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஹீ ஹூ சஃபர்ஸ் பிஃபோர் இட் பிகம்ஸ் நெசசரி சஃபர்ஸ் மோர் தென் இட்ஸ் நெசசிட்டி. அதாவது இமேஜின்டு ட்ரபிள்ஸ் நம்மளை ரொம்ப படுத்தும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. என் ஹெல்த்து சூப்பராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு வரைக்கும். இது வரைக்கும் எல்லா பேராமீட்டர்ஸும் கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டயட்டும் பண்ணுறேன், எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கேன். இருந்தாலும் எல்லாரும் என்னை பார்த்த உடனே நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கம்மா. உடனே நம்மளுக்கு டென்ஷன் வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், இல்லாத வியாதிலாம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைப்போம். ஆக்சுவலாக எந்த வியாதியும் வரல. ஆனால் வரத்துக்கு முன்னாடியே வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். இது தேவையே கிடையாது. ஸோ இது வியாதி வரத்துக்கு முன்னாடியே கவலைப்பட்டு, இது பேர் ஹைப்போகாண்ட்ரியாக்னு பேர். அதாவது எப்போ பார்த்தாலும் உடம்பை பற்றி கவலைப்படுறது. இது இந்த ரேஞ்சில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். இது மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்ஸ் இல்லாத ப்ராப்ளம்ஸை ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரெயினாக போயிடும். நம்ம மூளைங்கிறதே இது மாதிரி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை உங்களுக்கு எடுத்து காமிச்சின்னே இருக்கும். அந்த ஈவெண்ட்டெல்லாம் நடந்திருக்காது. அந்த ஈவெண்ட்டெல்லாம் உங்களுக்கு படம் போட்டு காட்டும். சடனாக நம்ம பயந்து நைட்டில் வந்துப்போம். அது மாதிரி ஈவெண்ட் நடந்திருக்காது. இது தேவையில்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும், இமோஷ்னல் டர்மாயிலை க்ரியேட் பண்ணும், நம்மளுக்கு படுத்தும், உடம்பையும் படுத்தும், மனசையும் படுத்தும், எல்லா லெவல்லையும் படுத்தும். லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வரதை எதிர்கொள்ள வேண்டியதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரியாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரியாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன, இன்றைக்கி என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இன்றைக்கி என்னால் கம்மியாக சாப்பிட முடியும், இன்றைக்கி ஏதாவது வாயில் போட்டுக்காமல் இருக்க முடியும். இதெல்லாம் ரியாலிட்டி. ஹைப்போத்திக்கல்னால் இது வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கு சுகர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிபி வந்தால் என்ன பண்ணுவேன். இந்த ஹைப்போத்திக்கல் தான் விஷயம். ஸோ நம்ம எப்போ இஷ்யூவை அட்ரஸ் பண்ணோம்னா எப்போ நம்மளுக்கு அது வந்ததோ, வராததை பற்றி கவலையே படக்கூடாது. ஆனால் இது சொல்கிறது ஈஸி, பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த ஹைப்போத்தட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் தான் நம்ம மைண்டை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ என்ன நடந்துடக்கூடும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மைண்டை டென்ஷன் ஆக்கினீங்கன்னா உங்கள் மைண்டே டென்ஷன் ஆகி உங்களோட ஆன்சைட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். அதனால் தேவையில்லாமல் இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணம். இப்போ நான் எங்கே என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த ஃபோக்கஸ் இப்போ நான் உங்கள்கிட்ட இதை பேசிகிட்டு இருக்கிறேன். தத்துவ பேச்சில் பொங்கல் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வரணும்னு பேசுகிறேன். நான் என்ன பேச போகிறேங்கிறதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, நாளைக்கு என்ன ஆகும், இன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகும், இன்றைக்கி என்னோடய வியாபாரம் என்ன ஆகும், இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துட்டுருக்கேன், அதனால் என் வியாபாரம் எப்படி அஃபெக்ட் ஆகும், என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் நினச்சி யூஸே கிடையாது. அதெல்லாம் நினச்சேன்னா இப்போ உங்களுக்கு நேரம் நான் பேசவே முடியாது. அதனால் வரியிங் அபவுட் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நாளைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் நம்ம கையில் இல்லை. இல்லாத ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம், அதே ப்ராப்ளமாக போயிடும். அதனால் யூ சஃபர் தென் மோர் தென் வாட் இஸ் நீடட். தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க, அதை அவாய்டு பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்களோட அட்வைஸு. இன்றைக்கி பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸு. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பு லைஃப்பில் போங்க, ஒன் ஸ்டெப் அட் அ டைம். தென் அது மாதிரி உங்கள் லைஃப்பில் யாருமே தடுத்து நிறுத்த முடியாது.
இன்றைக்கி நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன், அடுத்த நாளைக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்தேன், 3ஆவது நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட போனா தான் விழுந்துருவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுலேருந்து யாராலையும் உங்களால் நிறுத்த முடியாது. என் வெயிட்டு குறைஞ்சதா வெயிட்டு குறையலையாங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது. வாயில் போடுறது என் கண்ட்ரோலில் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறது என் கண்ட்ரோலில் இருக்குது. இது மாதிரி ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிறது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். உடனே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோமா, இதில் வெயிங் மிஷினில் ஏறி நின்று அது இறங்கலைன்னா நம்மளே அடிச்சுப்போம். அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு ஏறலைன்னா நம்ம அதை பார்த்து கவலைப்படுவோம். நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி வாங்கியிருக்கோம், நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனாலிசிஸ் உடனே வரலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து கூட நடக்கலாம். ஆனால் இன்றைக்கே எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. அதனால் எஸ்பெஷலி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கும் வர அவுட்கமுக்கும் மேட்ச் இல்லைன்னா உடனே உங்களுக்கு கோவம் வரும். அதனால் உங்கள் ஆக்ஷனை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை இன்னும் பெட்டராக பண்ண முடியும். திரும்பி ப்ராசஸில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். ஒரு நாள் வராது, 2 நாள் வராமல் போகலாம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக வரும். அதனால் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ங்கிறது ஒரு ஜேர்னி, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ரிசல்ட். ஒரு நாளைக்கு கோல்டு மெடல் வாங்கினதுனால உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடாது. நான் கிரிக்கெட் ஃபேன், கவாஸ்கரோட பெரிய ஃபேன். கவாஸ்கரோட கேரியர் 1987 37 வயசு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வயசு 75. அவர் கிரிக்கெட் பேட் பிடிக்காமல் இன்னும் 38 வருஷம் இருந்துட்டார். அவர் டோட்டலாக கிரிக்கெட்டுக்காக தெரியப்பட்டிருந்தாலும் அவர் பேட்டு பிடிச்சது ஒரு 1971 டு 1987 17 வருஷம்தான் அவர் ரொம்ப காம்படேட்டிவாக கிரிக்கெட் ஆடினார், இந்தியா அண்ட் அபவ் லெவலில். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் லோக்கல் லெவலில் ஆடி இருப்பார். அவரோட வாழ்க்கை அதுக்கு மேலே நிறைய ஓடிடுச்சு. இன்றைக்கி மாடர்ன் டே ஆளுக்கெல்லாம் அவரை ஒரு கிரிக்கெட்டராக தான் தெரியாதே தவிர அவர் ஒரு கமெண்ட்ரியேட்டராக தான் தெரியும். அதனால் அவர் கிரிக்கெட்டில் பெரிய வீரருங்கிறது ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டு அது. ஆனால் லைஃபுங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. அதுக்கு முன்னாடியும் இருந்தது, அதுக்கப்புறமும் இருந்தது. அதனால் இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டு. இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் 30 வருஷம் செஸ்ஸில் பெரிய பிளேயர். இப்போ செஸ்லேருந்து பிரேக் எடுத்துட்டார். போஸ்ட் செஸ் ஒரு கேம் அவர் இருக்கார். ஆஸ் அ கோச், ஆஸ் அ கமெண்ட்ரேட்டர், ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்னொரு கேம் ஆடுறாரு. ஸோ அவர் ப்ராசஸை தான் ட்ரஸ்ட் பண்ணணும். அவர் 5 வாட்டி வேர்ல்டு சாம்பியன் ஆனது 5 ஈவெண்ட்டு. அந்த ஜேர்னி முடிஞ்சிருச்சு, அதையே நினைக்கக்கூடாது. ஜேர்னிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அவுட்கம்மை வச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டு பார்த்து பயஸ் ஆகிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. எஃபர்ட்டு தான் முக்கியம், பர்ஃபெக்டாக வரணுங்கிறது முக்கியமே கிடையாது. பர்ஃபெக்ஷன் நோக்கி போனீங்கன்னா எஃபர்ட்டு போயிடும், மன நிம்மதி போயிடும், உங்கள் வாழ்க்கையே காணாமல் போயிடும். அதனால் எஃபர்ட்டில் மட்டும் கவனிங்க, அவுட்கம்மையும் ரிசல்ட்டையும் கவனித்து பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.